அண்ணா விக்கிரவாண்டி எலெக்ஷனு தேர்தல் நெருங்கிடுச்சு. ஒரே கலவரமாக இருக்குது களத்தில். திமுக, நாம் தமிழர், பாமக ஒரு மும்முனை தேர்தலாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போவும் அதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் களம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் களமாக உற்று நோக்கப்படுது விக்கிரவாண்டி. அதற்கான மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலன்று விலகி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. எப்போவுமே 4 முனை 5 முனை போட்டியாக இருக்கின்ற தேர்தல் களம் இப்போ வந்து மும்முனை போட்டியாக மாறி இருக்கின்றது. திமுக, நாம் தமிழர், பாமக பிஜேபி கூட்டணியோடு இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த களம் மாறி இருக்கின்றதால மிக முக்கியமான ஒரு களமாக பார்க்கப்படுகின்றது. ஏன் இது முக்கியமான ஒரு களமாக பார்க்கப்படுதுன்னா, 2026க்கான ஒரு முன்னோட்டமாக தான் இதை பார்க்குறாங்க. அதே வழியில் எப்பவும் போல் திமுக ஆளும் கட்சி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா தன்னுடைய சக்தியையும் பயன்படுத்தி அதையும் மீறி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. அதையும் மீறி இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதிமுக போட்டியிட மாட்டோம்னு அறிவித்தது இது நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 ஓட்டும் வந்து இப்போ போட்டியை வந்து அதிமுக ஓட்டை யார் எடுக்கிறது? திமுகவா நாம் தமிழரா பாமக இந்த ஓட்டை எடுக்கிறதான்றதுல தான் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் தனிச்சு நிற்போம் என்று வீரப்பா நின்ற சீமான் வந்து இறங்கி வந்து நாம் தமிழருக்கு அதிமுக தேமுதிக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல மாற்றமாக பார்க்குறேன் நான் சீமான் கிட்ட இருந்து. இது ஒரு அரசியல் முதிர்ச்சியை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு களத்தில் தனிச்சு நின்று எத்தனை நாளைக்கு ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு மன ஓட்டத்துக்குள்ளே, கூட்டணி என்கின்ற ஒரு மன ஓட்டத்துக்குள்ளே சீமானை இழுத்து வந்துட்டோ, இந்த தொடர் தோல்விகள் சீமான் இந்த இடத்துக்கு இழுத்து வந்திருக்கு. அந்த இடத்துக்கு சீமான் நகர்ந்து வந்திருக்கிறான் என்று தான் பார்க்க வேண்டும். உண்மையிலே சரியான ஒரு அரசியல், ஒரு சாணக்கியத்தனமான ஒரு அரசியலை வந்து சீமான் சரியான ஒரு மூவ் எடுத்து வச்சிருக்காரு. அது 2026க்கான முதல் அடின்னு தான் நான் சொல்லுவேன் சீமான். அந்த வகையில் இப்போ பாமகவும் சீமான் ஆதரவு கேட்ட உடனே பாமகவும் மிக தீவிரமாக அதிமுகவினோட ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொன்னப்போனால் எந்த அளவுக்கு இறங்கினா பாமக மேடையிலே ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகின்ற அளவுக்கு பாமக இறங்கி வந்திருக்கின்றன. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பிரிக்கிறதுல 2 கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி விறுவிறுப்பாக விக்கிரவாண்டி களம் நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. அதிமுக என்ன மாதிரி அரசியல் பண்ணுறாங்க? இடைத்தேர்தல் நிற்க மாட்டேங்கிறாங்க, நிறைய இதை புறக்கணிக்கிறாங்க. அவங்களோட அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடியார் அதிமுக புறக்கணித்தது சரியான ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக அவர் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எதிர்க்கட்சியாக இருந்து சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி அதற்கான ஒரு போராட்டங்களை, ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களையோ மக்கள் திரட்டு போராட்டங்களையோ முன்னெடுக்கலன்னு தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிற விதமாக இப்போது எடப்பாடியாருடைய செயல்பாடுகள் இடம்பெற்றிருக்கு. கள்ளக்குறிச்சி அந்த சாராய மரணம் தொடர்பாக அடுக்கடுக்காக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள், உண்ணாவிரத போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது இல்லாமல் கட்சியை வந்து மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து எடப்பாடிக்கு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ்னோட பிரிவு, தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் வெளியில் இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதை சமாளிக்கிறதா கட்சியை கட்டமைக்கிறதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து எடப்பாடிக்கு இருந்துகிட்டே இருந்தது. இடையில் சிவி சண்முகமாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், எடப்பாடியார் வந்து அதிமுகவினுடைய தலைமை என்றதை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைமை மாதிரி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறது, ஒரு கருத்துக்களை சொல்கிறது, அப்படியான தலைமையை மீறி செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஒன்று அதிமுகக்குள்ளே இருந்துச்சு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை எடப்பாடிக்கு இருக்குது. இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு நேரமாக இதை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன காரணம் வந்து எப்பவுமே ஒரு இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். கடந்த முறை கூட ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வந்து பணத்தை கொடுத்து ஜெயித்ததாகவும் அராஜகம் பண்ணியதாக, அதனால்தான் இந்த தேர்தலிலே இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட, ஒரு கட்சி அரசியல் என்று வந்தால் அரசியலை புறக்கணிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. வெற்றியோ தோல்வியோ நமக்கு தெரிந்த விடயம்தான், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் என்றாலும் கூட ஜனநாயகமான்படி அவர் போட்டியிட்டு இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியால். ஆனால் அவர் எடுத்திருக்கிற முடிவு சரிதான்.
தன்னை கட்சியை மீள்கட்டமைப்பு செய்து அடுத்த 2026க்கான ஒரு புதிய பாய்ச்சலோட தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு தொண்டர்களையும் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களையும் தயார்படுத்தி 2026 தேர்தலை நோக்கி மிக வீரியமாக பாய்வதற்கான ஒரு நேரமாக இந்த பயன்படுத்தி கொண்டாருண்டா 2026 அதுக்கான வாய்ப்புகளும் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னடா திமுக மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கொண்டு வருகின்றது. கள்ளக்குறிச்சி சாராய மரணம், இப்போது கூட ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்ற ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் பொதுமக்கள் கூட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில் என்று ஊடகம் வாயிலாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் சரியான ஒரு முடிவெடுத்து சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.